ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு பேராசை பிடிச்ச பொம்மைக்காரன் கதையை கேட்கலாம். ஒரு அழகிய கிராமம். அங்கே 2 பொம்மை வியாபாரிகள் வாழ்ந்து வந்தார்கள். ஒருவன் பெயர் முத்து, மற்றொருவன் மாணிக்கம். முத்து ஒரு பேராசைக்காரன். யாரை ஏமாற்றலாம், எப்படி அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்பதே அவனது சிந்தனை. மாணிக்கமோ நேர்மையின் சிகரம். பொம்மைகளை செய்வதிலும் விற்பதிலும் அவன் ஒரு கலை நேர்த்தியை வைத்திருப்பான். அவர்கள் செய்த களிமண் பொம்மைகள் தெருக்களில் மணியோசையுடன் வலம் வந்தன. அந்த ஊரில் சுட்டி என்ற குழந்தை தன் தாயுடன் வசித்து வந்தாள். ஏழ்மை அவளை வாட்டியது. மற்ற பிள்ளைகள் பொம்மைகளுடன் விளையாடுவதை பார்த்த அவள் குழந்தை ஏங்கியது. குழந்தையின் கண்களில் இருந்த கண்ணீரை கண்ட அந்த தாய் எப்படியாவது ஒரு பொம்மை வாங்கித்தர நினைத்தாள். வீட்டின் மூலையில் இருந்த ஒரு பழைய கருப்பு படிந்த கனமான தட்டை எடுத்தாள். அடுப்புக்கரி படிந்திருந்ததால் அது என்ன உலோகம் என்றே தெரியவில்லை. அந்த தட்டை எடுத்துக்கொண்டு முதலில் தெருவில் வந்த முத்துவை அழைத்தாள். தட்டை வாங்கி பார்த்த முத்துவின் கண்கள் சட்டென மின்னின. அவன் ரகசியமாக தன் ஊசியால் தட்டை சுரண்டி பார்த்தான். அடே அப்பா, இது சுத்த தங்கம் என்று அவனது மூளை கத்தியது. ஆனால் அவனது பேராசை ஒரு கணக்கை போட்டது. இப்பொழுது இதை பெற்றுக்கொண்டால் அதற்கு ஈடாக நல்ல பொம்மைகளை கொடுக்க வேண்டி வரும். இப்போதைக்கு இந்த தட்டு குப்பை என்று சொல்லி அவளிடம் கொடுத்துவிட்டு செல்வோம். பிறகு மாலையில் ஊரை விட்டு கிளம்பும் போது திரும்ப வந்து ஏதோ ஒரு மிச்சம் இருக்கும் உடைந்த பொம்மையை கொடுத்துவிட்டு இந்த தட்டை அள்ளிக்கொண்டு போய்விடலாம் என்று நினைத்தான். அவன் முகத்தில் ஒரு போலி வெறுப்பை காட்டி, என்னம்மா இது, துருப்பிடித்த இரும்பு தகடு, இதற்கு ஒரு பொம்மை கூட தர முடியாது, நேரத்தை வீணாக்காதே என்று தட்டை தரையில் எறிந்துவிட்டு அலட்சியமாக நகர்ந்தான். சற்று நேரத்தில் மாணிக்கம் அதே தெருவுக்கு வந்தான். அந்த தாய் மீண்டும் அவனிடம் அதே தட்டை கொடுத்தாள். மாணிக்கம் தட்டை தூக்கி பார்த்தான். அதன் கனமும் கீறல் பட்ட இடத்தில் தெரிந்த வெளிச்சமும் உண்மையை சொன்னது. அம்மா, இது சாதாரண தட்டல்ல, விலை மதிப்பற்ற தங்க தட்டு. என்னிடம் இருக்கும் எல்லா பொம்மைகளும் என்னிடம் இருக்கும் பணமும் இதற்கு ஈடாகாது என்று உண்மையை உடைத்தான். அந்த தாய் திகைத்து நின்றாள். மாணிக்கம் அவளை ஊர் பெரியவரிடம் அழைத்து சென்று அந்த தட்டை சரியான விலைக்கு விற்க உதவினான். தனக்கான சிறு லாபத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி பெருந்தொகையை அந்த தாயிடம் ஒப்படைத்தான். சூரியன் மறையும் நேரம். முத்து நரி போல அந்த தாயின் வீட்டுக்கு வந்தான். சரி, போனால் போகிறது, அந்த பழைய தட்டை கொடு, ஏதோ ஒரு சின்ன பொம்மை தரேன் என்றான் அதிகாரமாக. அந்த தாய் சிரித்துக்கொண்டே சொன்னாள், ஐயா, நீங்கள் குப்பை என்று சொன்னது இப்பொழுது என் குழந்தையின் கையில் தங்க பொம்மைகளாக மாறியிருக்கிறது. நேர்மையான அந்த தம்பி உண்மையை சொன்னார். உங்களை போன்ற ஏமாற்றுக்காரர்களுக்கு இங்கே இடமில்லை என்று கதவை சாத்தினாள். தன் பேராசையினால் கைக்கு வந்த அதிர்ஷ்டத்தை இழந்த முத்து நட்டநடு தெருவில் தலை குனிந்து நின்றான். நேர்மையான மாணிக்கம் மக்களின் பாராட்டுடன் மன நிறைவோடு வீடு திரும்பினான். குட்டீஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட மீண்டும் சந்திப்போம். பாய்.